இன்னைக்கு Q1 ரிசல்ட் எந்தெந்த கம்பெனியோட வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து எல்ஐசி. லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். இவங்க எந்த பிசினஸ்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனு இன்சூரன்ஸ் பிசினஸ்ல தான் இருப்பாங்க. ஏதாவது டிசாஸ்டர் நடந்துருச்சுன்னா, இன்ஜுரி நடந்துருச்சுன்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னா, டிராவல்ல ஏதாவது இதாயிருச்சுன்னா, சேஃப்டி கேர், மெடிக்கல் பாலிசி, ஆக்சிடென்ட் இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து குடுப்பாங்க. இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இவங்க டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது நெட் பிரீமியம் இன்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெட் பிரீமியம் இன்கம்னா, அதாவது புது பாலிசி வாங்குனவங்க. புது இன்சூரன்ஸ் வாங்குனவங்க பிளஸ் பார்த்தீங்கன்னா, பழைய பாலிசில வந்து அதாவது பழைய இன்சூரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து ரினியூ பண்ணுவாங்க. அதான் வந்து நெட் பிரீமியம் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரீமியம் இன்கம் பார்த்தீங்கன்னா, 1.19 லேக் crore முன்னாடி பார்த்தீங்கன்னா 1.14 இருந்துச்சு. 4.7% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 10,987 முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 10,461 இருந்துச்சு. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா 5% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. கம்பெனி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய கம்பெனி. பிளஸ் இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கம்பெனி. பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்யூ கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த கவர்ன்மென்ட் செக்டர் எந்த கவர்ன்மென்ட் கம்பெனி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, எல்ஐசி வந்து ஸ்டேக் வந்து அவங்க அதிகமா வச்சிருப்பாங்க. அதாவது கவர்ன்மென்ட் கம்பெனி தான். பிளஸ் அவங்க என்ன செய்வாங்க, எல்ஐசி வந்து அந்த கவர்ன்மென்ட் கம்பெனில நெறையா வந்து ஷேர் வச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு நல்ல பெரிய கம்பெனி தான் இது எல்ஐசி. அதுக்கடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் ஃபைனான்சியல் சர்வீசஸ். இவங்களும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல தான் இருக்காங்க. இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12,375 முன்னாடி பார்த்தீங்கன்னா 14,887 16% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 17%. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 31.31 இந்த தடவ இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 44.05 வந்து லாஸ்ல இருந்துச்சு. ப்ராஃபிட்ல வந்திருக்காங்க. ரெவென்யூ குறைஞ்சும் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ல வந்திருக்காங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டைட்டன் கம்பெனி. டைட்டன் கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நெறைய பிசினஸ்ல இருக்காங்க. இவங்க பிராண்ட்லாம் பாருங்க. டைட்டன் ஐ பிளஸ், வேற தனிஷ்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் டைட்டன் கிளாக்ஸு, சொனாட்டா, அப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக்கு, அப்புறம் டைட்டன்னு இது தனியாவே ஒரு பிராண்டா இருக்கு. டைட்டன் வாட்ச் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிராண்டா இருக்கு. இவங்க மெயின் செக்மெண்ட் எதுல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச்ல இருக்காங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃப்யூம்ல இருக்காங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரில இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சன்கிளாஸஸ்ல இருக்காங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா பவர் கிளாஸஸ்லயும் இருக்காங்க. பட் இவங்க மெயின் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஜுவல்லரில தான் வரும். ஜுவல்லரி செக்மெண்ட்ல தான் இவங்க அதிகமா இருக்காங்க. இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னா, 16,523 crore முன்னாடி பார்த்தீங்கன்னா 13,266 இருந்துச்சு. 24% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 1,091 முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 715 இருந்துச்சு. 52% வந்து நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சோலார் இண்டஸ்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டிஃபென்ஸ் கம்பெனி. டிஃபென்ஸ் கம்பெனி பிளஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து கவர்ன்மெண்ட் இல்ல, பிரைவேட் கம்பெனி. இவங்க எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ட்ரோன்லாம் உருவாக்குறாங்க. இப்போதைக்கு நம்ம ஆப்பரேஷன் சிந்தூர் வேற நடந்துச்சு. இந்தியா, பாகிஸ்தான் போர் நடந்திருக்கு. அந்த போர்ல பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து நகஸ்திரா 2 பட் நகஸ்திரா 1 பார்த்தீங்கன்னா வந்து சோலார் இண்டஸ்ட்ரி வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அந்த நகஸ்திரா 1 பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பரேஷன் சிந்தூர்ல வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த ட்ரோன வந்து யூஸ் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க? நெறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. மிசைல் வச்சிருக்காங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து பாம்பு நம்ம கிரெனேட்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கிரெனேட் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்றாங்க. கெமிக்கல்னா சாதாரண கெமிக்கல் இல்ல. மிசைல்க்குள்ள இருக்கிற கெமிக்கல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கெமிக்கலால தான் வந்து மிசைல்லாம் வெடிக்கும். அந்த கெமிக்கல் வந்து இவங்க உருவாக்குறாங்க. இந்த மாரி நெறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2154 முன்னாடி பார்த்தீங்கன்னா 1684 இருந்துச்சு. 28% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 338 முன்னாடி பார்த்தீங்கன்னா 286 இருந்துச்சு. 18% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. எல்லாமே ஓரளவுக்கு ப்ளஸ்ஸா இருக்கு. என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். பட் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம்ல. இன்னைக்கே அந்த ரிசல்ட் வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 50 வந்து ஓரளவுக்கு நல்லா கீழ விழுந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு சடனா வந்து ஓரளவுக்கு மேல ஏறிருச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஷேரும் வந்து ஓரளவுக்கு நல்லா மேல ஏறிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நியூஸோட வீடியோ வரும். நியூஸோட வீடியோல வந்து பாருங்க ஏன் வந்து மேல ஏறிருக்கு அப்டின்ட்டு நிஃப்டி 50 பிளஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே மேல ஏறிருச்சு. மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே மேல ஏறிருச்சு. ஏன் அப்டின்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேற பார்த்தீங்கன்னா, குட் நைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் கோத்ரேஜ் நம்பர் 1 சோப் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிந்தால் சோப்லாம் இருக்கு. அதுக்கடுத்து ஹேர் டை, கோத்ரேஜ் ஹேர் டைலாம் பார்த்துருப்பீங்க. ஏர் இதெல்லாம் இருக்கு. அடுத்து இந்த பாத்ரூம்ல மாட்டுற ஏர்லாம் இருக்கு. அடுத்து இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, 3661 முன்னாடி பார்த்தீங்கன்னா 3331 இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 452 முன்னாடி பார்த்தீங்கன்னா 450 இருந்துச்சு. 0.4% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 450லேருந்து 452 வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இவங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு தெரியும். நாளைக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்யூ கம்பெனி, கவர்ன்மென்ட் கம்பெனி. ப ஹிந்துஸ்தான் பெட்ரோல்னாலே கேள்விப்பட்டிருப்பீங்க. பெட்ரோல் பம்ப்லாம் பார்த்துருப்பீங்க. பாருங்க பெட்ரோல் பம்ப்லாம் அந்த மாரி இருக்கும். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா வந்து 1,10,000 crore முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 1,09,490 இருந்துச்சு.
ஸோ 1.2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 4371 crore. முன்னாடி பார்த்தீங்கன்னா 3355 இருந்துச்சு. ஸோ 30% வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வந்து காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து க்ரூட் ஆயில்ல ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ் பேர்லயே இருக்கு. ஸோ ஜுவல்லரி செக்மெண்ட்ல தான் இருப்பாங்க. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7268 crore வந்து ரெவென்யூ வந்திருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 5528 இருந்துச்சு. பிளஸ் 31% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அடுத்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 264. முன்னாடி பார்த்தீங்கன்னா 178 49% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த குவார்ட்டர் 1. ஸோ இந்த ஏப்ரல், மே, ஜூன்ல ஜுவல்லரி அதாவது நம்ம கோல்டோட விலை, கோல்டு எங்கேருந்து எங்க போயிருக்கு அப்படின்னு பாருங்க. கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தது வந்து 70,000 பார்த்தேன். ஸோ 70,000த்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 1,00,000 போயிருச்சு. ஸோ தெரிஞ்ச விஷயம் தான். ப்ராஃபிட் நல்லாவே எடுத்திருப்பாங்க. அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து கமின்ஸ் இந்தியா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து ஒரு சில நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இங்க பாருங்க இங்கனக்குள்ள ஜெனரேட்டர் வச்சிருக்காங்க. ஸோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஜெனரேட்டர்லாம் தேவைப்படும். ஸோ அந்த பவர் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ ஏதாவது கரண்ட் போயிருச்சுன்னா, அந்த மாரி ஜெனரேட்டர் ஆன் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டிய வந்து ரன் பண்ற மாரி அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நெறைய ப்ராடக்ட்ஸ் அது இதுன்னு வச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3040 crore. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 2419 இருந்துச்சு. ஸோ 25% இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 603 crore. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 1462 crore இருந்துச்சு. இதுவும் 30% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸா இருக்கு. என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பேர பார்த்து நீங்க பேஜ் கம்பெனில அதாவது பேப்பர் கம்பெனி அப்படின்னு நெனச்சிராதீங்க. ஸோ பெரிய கம்பெனி தான். கேள்விப்பட்ட கம்பெனியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து துணி செக்மெண்ட்ல இருக்காங்க. டெக்ஸ்டைல் செக்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ ஜாக்கி பார்த்தீங்கன்னா, இவங்களோடது தான். ஜாக்கி பிராண்டு. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1316. இவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா 1277 இருந்துச்சு. 3% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 200 crore. முன்னாடி பார்த்தீங்கன்னா 165 crore இருந்துச்சு. 21% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸா இருக்கு. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 3% தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். ரிசல்ட் வரதெல்லாம் பார்க்க கூடாது. இன்னைக்கே ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யால ஓரளவுக்கு அவ்வளவா மேல கீழ எதுவும் தெரியல. எல்லாமே ஃப்ளாட்டாவே க்ளோஸ் ஆயிருச்சு. பிளஸ் ஓரளவுக்கு இங்கனக்குள்ள வந்து மேல கீழ இறங்கியிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். பிளஸ் இவங்க ஷேர் பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 46,300. ஓரளவுக்கு ரொம்ப ஹையா வச்சிருக்காங்க. ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும் குடுத்தது இல்ல. போனஸும் குடுத்தது இல்ல. ரொம்ப வருஷம் ஆயிருச்சு போல. குடுத்துருந்தா குறைஞ்சிருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியா சன் டிவி. ஸோ சன் டிவி ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சன் டிவி சொல்றதுக்கு எதுவும் இல்ல. தமிழ்நாடு கம்பெனி தெரிஞ்சிருக்கும். பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து கலாநிதி மாறன், காவ்யா மாறன், சன்ரைசர்ஸ் ஹைதராபாது. ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1290. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 1313 இருந்துச்சு. -1.8% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 529. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 5590 இருந்துச்சு. ஸோ இதுவும் நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. -5.3% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ட்ரேடிங் ப்ரொவைட் பண்றவங்க. ஸோ தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னா, பிஎஸ்சி பத்தி தெரியாம இருந்துச்சுன்னா, அப்ப நீங்க பிகினரா தான் இருந்திருப்பீங்க. ஸோ பிகினருக்கு தெரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்சிங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்சு. ஸோ இதில தான் எல்லா ஷேர்லாம் நம்ம பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். ஸோ அந்த பை பண்ற, செல் பண்ற கமிஷன் தான் இவங்க வந்து எடுப்பாங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பண்றவங்க. ஸோ ட்ரேடிங் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கமிஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த கமிஷன் தான் இவங்களோட இன்கமேவும். ஸோ இவங்க ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 958 crore வந்து ரெவென்யூ. முன்னாடி பார்த்தீங்கன்னா 602 crore இருந்துச்சு. 59% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 539 crore. முன்னாடி பார்த்தீங்கன்னா 265 crore இருந்துச்சு. ஸோ 100% இன்கிரீஸ் ஆயிருக்கு. 2x ஆயிருச்சு. ஸோ 1 வருஷத்துல டபுள் ஆயிருச்சு. ஸோ இந்த மாரி டபுள் ஆற கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா வந்து மிட் கேப், ஸ்மால் கேப்பா இருக்கும். டக்குனு மேல ஏறிரும். அதனால தான் இதாயிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 to 5 இயர்ஸ்ல நாங்க டபுள் ஆயி காமிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டபுள் ஆயி காமிக்கிறது வந்து நம்ம ஷேர் பிரைஸ வந்து குறிக்கல. ஷேர் பிரைஸ குறிக்கல. நம்ம நெட் ப்ராஃபிட்ட குறிக்கிறோம். ஸோ நெட் ப்ராஃபிட் தான் வந்து இங்க டபுள் ஆயிருக்கு. இத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.